அனைவருக்கும் வணக்கம். திமுக அவர்கள் போட்டியிடக்கூடிய 164 தொகுதிகளிலுமே வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. அந்த பட்டியல் வெளியிட்டாங்க. பட்டியல் வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பு. எல்லா இடங்கள்லையுமே எங்களுடைய ஆதரவாளர்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கல. ஏன்னா கடந்த முறை அமைச்சராக இருந்தவர்களுக்கே பார்த்தீங்கன்னா இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் தொகுதியில் எம்எல்ஏவா நின்று பால்வளத்துறை அமைச்சராக வலம் வந்த மனோ தங்கராஜ் அவர்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. ஒரு அமைச்சராக இருந்த ஒரு நபருக்கு சீட்டே கொடுக்கல அப்படிங்கிறது எல்லாருக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆச்சரியமான விஷயம். அவர் ஏற்கனவே ஐடி மினிஸ்டராக இருந்து அதுக்கப்புறம் பால்வளத்துறை மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் இடையில இடைநீக்கம் பண்ணப்பட்டு அமைச்சர் பதவியே கொடுக்காம இருந்து மறுபடியும் அந்த கன்னியாகுமரி ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு மினிஸ்ட்ரி கொடுத்தாகணுன்றதுக்காக என்ன பண்ணாங்க, திருப்பியும் கொடுத்தாங்க. அதாவது கடந்த 2021 தேர்தலில் 3 சட்டமன்ற தொகுதியில் தான் திமுக நேரடியாக போட்டி போட்டாங்க. மற்றதுக்கெல்லாம் கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டாங்க. அப்படி 3 இடத்துல போட்டி போட்டதில் வென்ற ஒரே தொகுதி பத்மநாபபுரம் தொகுதி தான். அது மனோ தங்கராஜ் அவர்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடத்துல வெற்றி பெற்ற ஒரு நபருக்கே இந்த மாதிரி சீட்டு இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. அதற்கு காரணங்களாக இப்போ வெளியே வர்றது என்ன அப்படின்னா, அவர் கிட்டத்தட்ட அந்த கல்குவாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா கமிஷன் வாங்கியிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி கட்சியில் உட்கட்சி பூசலே மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கு. அவருக்கு எதிராகவே ஒன்றிய பொறுப்பாளர்கள் நிறைய பேர் திமுக வைக்கக்கூடிய நேர்காணலில் இந்த வேட்பாளருக்கு வாய்ப்பு நீங்கள் கொடுத்துறாதீங்க அப்படிங்கிற மாதிரி திமுகவினரே அவருக்கு எதிராக பேசின விஷயங்கள். கூடவே அந்த பத்மநாபபுரம் தொகுதிக்கு அவர் எதுவுமே பண்ணவே இல்லை. அவருடைய சொந்த தொகுதின்றது கிள்ளியூர், அது வேற. அப்போ இங்கே ஒரு போட்டி போட்டதுனால கிட்டத்தட்ட அவர் நேரடியாக அந்த மக்களுக்கு எதுவும் பார்க்கவும் இல்லை. தேர்தல் அப்போ வாக்கு கேட்க வந்தார். அதுக்கப்புறம் அந்த தொகுதி பக்கமே அவர் போகிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகள். ஸோ இதனால் இந்த முறை அவர் நமக்கு களம் இறக்கணும் அப்படின்னா வெற்றி வாய்ப்பு பறிபேர் அப்படிங்கிறதுனால கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதில் அவர்களும் வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இன்னொரு முக்கியமான நபர் பொன்முடி அவர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கடந்த முறை ஆளுநரையே போயா அப்படின்னு சொன்ன நபர் தான் நம்ம பொன்முடி. அவருக்கு இந்த முறை சீட்டு இல்லை. ஏற்கனவே கல்வித்துறை அமைச்சராக இருந்து திருப்பி அதிலிருந்து என்ன பண்ணப்பட்டது, அந்த பதவி பறிச்சாங்க. அதுக்கப்புறமா முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் பொன்முடி தவிர்த்தாங்க. அப்படி ஒரு கட்டத்தில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு சீட்டும் கொடுக்கல. இது திமுகவில் அவர் சீட்டு கிடைக்காம போய் நின்றுட்டு அவர் முழிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு உருக்கமாக தான் இருந்துச்சு. நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாருக்கும் அந்த அறிவிப்பு வந்த உடனே அவருக்கு தன்னுடைய பெயர் இல்லைங்கிறது ஒரு பயங்கரமான ஷாக்காக இருந்திருக்கும் போல. ஏன்னா இந்த முறை திமுக ரொம்ப ரகசியமாக அந்த பட்டியலை தயார் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 பட்டியல் தயார் பண்ணப்பட்டிருக்கு திமுக சார்பில். அது எந்த மாதிரி அப்படின்னா, முதல்ல பெண் நிறுவனம் ஒரு பட்டியலை தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கட்சியினர் இப்போ கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் ஒரு பட்டியலை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா என்ன பண்ணிருக்காங்க, கடைசியில் இந்த பட்டியலை ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதுலையுமே இவ்வளோ தூரம் அதிருப்தி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தாம்பரம் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளர் இப்போ இருக்கக்கூடிய எஸ் ஏ ராஜா அவர்கள் சீட்டு இந்த முறை அவர்களுக்கு கொடுக்கப்படலை. அதற்கு பதிலாக வேற நபருக்கு கொடுத்தவனே அவருடைய ஆதரவாளர்கள்லாம் சேர்ந்து டிஆர் பாலு அவர்களுடைய வீட்டுக்கே போயிட்டு எப்படி நீங்கள் ராஜா அவர்களுக்கு சீட்டு கொடுக்காம இருக்கலாம்னு சொல்லி அழுது புலம்பி அங்கே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்படியாக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை ஒரு பக்கமா போயிட்டு இருக்கும்போது, சரி திமுகவில் மட்டும்தான் இந்த பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா இல்லை, தாவேக்காவில் அதை விட ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் மொத்தமாக 234 தொகுதியினுடைய வேட்பாளர்களையும் ஒரே நேரத்தில் அறிவிச்சிட்டாரு. ஸோ அது ஒரு பெரிய சிக்கலை தவிர்த்துன்னு சொல்லலாம். ஏன்னா பட்டியல் 1, 2, 3 போனோம் அப்படின்னா அங்கே ஒரு தடவையாக பல பிரச்சனைகள் வரும். மொத்தமாக அறிவிச்சதில் இப்போ எல்லாரும் ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போதே கேவி குப்பம் தொகுதியில இன்னாருக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள்லாம் மொத்தமா சேர்ந்து அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒரு தொகுதிக்கு தானு பாத்தீங்கன்னா இல்ல, ஒவ்வொரு தொகுதியிலையும் இது மாதிரி அதிருப்தி இருக்கு. இப்ப நீங்க தூத்துக்குடி தொகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தொகுதியில ஸ்ரீநாத் அவர்கள் நிற்கிறார். நடிகர் ஸ்ரீநாத் அவர்கள் விஜயனுடைய நண்பர். அவருக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. அவருக்கும் தொகுதிக்கு என்னப்பா சம்பந்தம், அவரையே இந்த தொகுதியில் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வேற கட்சியினர் கூட கேட்குறாங்க. எதற்காக இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்றது. அதெல்லாம் தாண்டி அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா அஜிதா ஆக்னல் அப்படிங்கிற ஒரு பெண் அவர்கள் ஏற்கனவே விஜயனுடைய காரை வழிமறிச்சு நீதி கேட்க போறேன்னு சொல்லிட்டு போனது, எங்களுக்கு சரியா பொறுப்பு கொடுக்கலன்னு சொல்லி போனது, இது எல்லாத்தையுமே முன்னிலைப்படுத்தி நிறைய போராட்டங்கள் முன்னாடி பண்ணாங்க இல்லையா. அவர்களுக்கு இந்த முறை சீட்டு கொடுக்கல. ஏற்கனவே கட்சியினுடைய தலைமையை எதிர்த்து அவருடைய காரை வழிமறிச்சலாம் சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான், அதெல்லாம் நமக்கு தெரியும் தான். ஆனால் திடீர்னு இப்போ நீங்கள் வெளியே இருந்து ஒரு வேட்பாளரை இம்போர்ட் பண்ணி உள்ள நீங்கள் இறங்குவீங்க அப்படிங்கிறது அவர்களுக்கே ஒரு ஷாக்கு.
அதெல்லாம் தாண்டி அந்த அஜிதா அப்படிங்கிற நபர் வந்து கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க இந்த தேர்தலுக்காக மட்டும். அதாவது நமக்கு சீட்டு கிடைக்கணும், நமக்கு பொறுப்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அவர்களே சொல்றாங்க, கேளுங்க. சரி பாப்பா, நீங்க ட்ரை பண்ணுங்க. நேர்மையான முறையில நம்ம என்ன, உங்களுக்கு ஆக்சுவலா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும். இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பீங்களா பாப்பா? இல்ல, ஒரு 2க்கு மேல போயிட்டு 2 கோடிக்கு. 2 கோடியா? என்னமா பைத்தியமாமா நீ? ஏமா நீ வீட்டுல குழைச்ச பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இவ்வளவு பயம் செலவு பண்ணிட்டு இருப்ப? எனக்கே தலை சுத்துது. 2 கோடியா? ஆமா, இப்ப பேசினவங்க அஜித் அக்னல் தான் என்கிட்ட தான் வந்து பேசினாங்க. அவர்கள் பேசின ஆடியோவை கேட்டிருப்பீங்க. நமக்கு இந்த இடத்துல 2 மாதிரியான கேள்விகள் வருது. ஒண்ணு, இப்போ அதிகப்படியாக பணம் செலவு பண்ணியிருக்காங்க, களப்பணி பண்ணியிருக்காங்க, அவர்களுக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு வரக்கூடிய குரலும் ஒரு பக்கம் நம்ம கேட்குது. அதே சமயத்தில் இவ்வளோ காசு செலவு பண்ணி வரக்கூடிய ஒரு வேட்பாளர்ன்றவங்க எப்படி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து மக்களுக்கு செலவு பண்ணணும்னு நினைப்பாங்க? இல்லை நாளைக்கு அவர்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி நிறுவனங்கள்கிட்ட இருந்து கமிஷன் வாங்க தானே பார்ப்பாங்க. சரி, அப்படியே வாங்கினாலும் அதை மக்களுக்கு செய்ய போகிறாங்க கிடையாது. அப்போது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து இது மாதிரி நான் இவ்வளோ கோடி செலவு பண்ணுறேன், அவ்வளோ கோடி செலவு பண்ணுறேன்னு பண்ணக்கூடிய நபர்கள், இருக்கிற காசெல்லாம் மொத்தமாக கட்சிக்கு செலவு பண்ணுறேன்னு பண்ணக்கூடிய நபர்கள்லாம் கண்டிப்பாக வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி அவர்கள் மக்களுக்கு செய்வாங்களாங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா இப்போ 2 கோடி ரூபாய் கொடுத்துட்டு எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய காசே இல்லைப்பா அப்படின்ற அடிப்படையில் இவர்கள் இல்லை. இந்த 2 கோடிங்கிற விஷயமே இவர்களுக்கு ஒரு பெரிய காசு தான். இருக்கிறது எல்லாத்தையும் விற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் செலவே பண்ணுறாங்க. மொத்தமாக நம்ம வந்து பேங்க்ரப்ட் ஆகிற அளவுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, செலவு பண்ணி கட்சியில் வந்து சீட்டு வாங்குறாங்க. அதை ஜெயிக்கணும், அந்த சீட்டை ஜெயிக்கணும் அப்படின்னா இன்னும் பல கோடி செலவு பண்ண தயாராக இருக்கிறாங்க. நம்ம அசட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை விற்று தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி செலவெல்லாம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது நாளைக்கு அந்த தொகுதியில் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா திருப்பி அந்த பணத்தை அவர்கள் எடுத்தாகணும் இல்லையா? ஏன்னா செலவு பண்ணுற பணங்கிறது ஒரு பேர்டனே இல்லை, எனக்கு அது ஒரு சுமையே இல்லை. அது நான் எனக்கு அதிகப்படியான காசு இருக்குது, நான் சும்மாவே செலவு பண்ணுறேன் அப்படின்னு பண்ணால் மேபி அவங்க பணத்து மீது அதிக நாட்டம் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு சிக்கலில் நம்ம எடுத்துக்கலாம். இவங்க உழைப்பை மட்டும் போடல, பணத்தையும் போடுறாங்க. இது வந்து தாவேக்காக மட்டும் நான் சொல்ல வரல, திமுக, அதிமுக, தாவேக்கா அந்த 3 கட்சியிலையுமே இந்த ஒரு பேட்டர்ன் வந்து இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தாவேக்கால வந்து புதிய நபர்கள்ன்றவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவு ஒரு வாய்ப்பு கொடுக்கல. ஏற்கனவே அந்த லோக்கலில் வந்து வேற கட்சியில் அரசியல் பண்ணியிருப்பாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகி வந்த ஒரு நபருக்கு மறுநாளே சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும்போது ஏற்கனவே அரசியல்வாதியாக இருந்து அதிமுகவில் இருந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, காங்கிரஸ் கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ட்ரெடிஷ்னலான டிப்பிக்கல் பொலிட்டிஷியன்ஸ் தான். அவர்கள் வந்து ஒரு மாற்று அரசியல்வாதியோ இல்லை நாங்கள் வந்து விஜயினுடைய தலைமையில் ஒரு தூய்மையான தமிழகத்தை படைக்க போகிறோம் அப்படிங்கிறனால அரசியலுக்கு வந்தவங்க கிடையாது. இப்போ தாவேக்காவுமே என்ன பண்ணுறாங்கன்னா இவர்களே ஃபில்டர் பண்ணி ஒரு வேட்பாளரை விஜயினுடைய ரசிகர்களாக இருந்து பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, வெளியிருந்து வந்த வேட்பாளர்னா ஏற்கனவே அவர்கள் செலவு பண்ணுறதுக்கான பொருளாதாரம் படைத்தவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட திமுக, அதிமுக, தாவேக்கா அந்த 3 கட்சிகளுமே வந்து வேட்பாளர்களை போடும்போது அவர்கள் நாளைக்கு வெற்றி பெற்று வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம், நாம் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது ரெண்டாவது. முதல்ல நம்ம இவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கோம், நாம் அதெல்லாம் எப்படி திருப்பி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும் இல்லையா? அது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. இப்போ இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி இவர்களுக்கு சற்று மாற்று. அங்கே வேட்பாளராக போட்டியிடுற எல்லாருமே வந்து ரொம்ப எளிய பின்னணி கொண்ட நபர்களாக தான் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. 234 தொகுதி வேட்பாளர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் எதுவுமே இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு வேட்பாளர்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜென்ரேட்டரில் வந்து டீசல் தீர்ந்து வண்டி நிற்கிது. அப்படியே அந்த அளவுக்கு தான் அவரோட பொருளாதார வலிமை அப்படிங்கிறது இருக்கு. பெட்ரோல் இல்லையா பேசிட்டு இருக்கும் போதே கரண்ட் போயிருச்சு. என்ன பண்றது, உங்களுக்காக பேசுறதுக்கு சரியா எரிபொருள் நெருப்பி கூட பேச முடியாத சூழ்நிலையில் தான் நான் பேசுறேன். தேர்தல் ஆணையம் நிர்ணயிச்ச தொகை ஒரு தொகுதிக்கு இத்தனை லட்சம் செலவு பண்ணணும்னு இருக்கும். அதை கூட செலவு பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு வறுமை கோட்டுக்கு கீழ் வாழக்கூடிய வேட்பாளர்களாக தான் அவர்கள் இருக்காங்க தேர்தல் காலத்தில். ஸோ என்ன சொல்ல வர அப்படின்னா, ஒருத்தங்க வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி நாங்கள் நல்லது பண்ண போகிறோம், நாங்கள் வந்து அவர்களுக்கு மக்களுக்கு சேவை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான வாக்குறுதிகள் கொடுக்குறாங்கன்னா அவர்கள் பயணிக்கக்கூடிய பாதையும் அதுக்கு இணையாக இருக்கணும். அவர்கள் வந்து எந்த மாதிரி ஜெயிக்க போகிறீங்க, நீங்கள் எந்த வழியில் அரசியல் பண்ணி ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு தூய்மையான வழியில் அரசியல் பண்ணி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் அதை செயல்படுத்த முடியும். நாங்கள் எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடுவோம், வந்ததுக்கப்புறம் நாங்கள் நல்லதாக பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம், தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர்லையும் போட்டிடுறாரு, திருச்சி கிழக்குலையும் போட்டிடுறாரு. இந்த 2 தொகுதிகளில் போட்டியிடுற வழக்கமே வந்து ஒரு ஒழிக்கப்பட வேண்டிய வழக்கம். ஒரு நபர் ஒரு தொகுதியை ரெப்ரசன்ட் பண்ணி நிற்கிறது தான் சரியானது, அதுதான் வந்து கரெக்ட். மக்களுக்கான அரசியல் அப்போ தான் பண்ண முடியும். நீங்கள் 2 தொகுதியில் நிற்கிறதே ஒரு வின்னிங் ப்ராபபிலிட்டி தானே. நான் இங்கே ஒருவேளை தோக்கலாம், அதனால் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, நான் அங்கேயும் நின்றுக்கிறேன் அப்படிங்கிறது தான். இதில் நீங்கள் விஜய் நின்ன தொகுதி நல்லா நீங்கள் ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதி முழுக்க கிறிஸ்தவர்கள் வாக்கு அதிகமான தொகுதி. திருச்சி கிழக்கு தொகுதி அப்படிங்கிறது கிறிஸ்தவர்களும் அதிகம், அதே மாதிரி விஜயினுடைய சொந்த சமூகமும் அதிகம். அப்போ சாதி பார்த்து மதம் பார்த்து ஒரு தொகுதியில் வந்து ஒரு தலைவரே நிற்பார் அப்படின்னா இது எப்படின்னு தெரியல. நீங்கள் கேட்கலாம் மற்ற தலைவர்கள் அப்படி தானே நிற்கிறாங்க அப்படின்ட்டு.
அவங்க மற்ற தலைவர்கள் நிற்கலாம், அதெல்லாம் தாண்டி கட்சியின் தலைவருக்குன்றதுக்கு வேற சில வாக்குகளும் வரும். இப்போ நீங்கள் குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாலின் அவர்களே எடுத்துப்போமே, திமுகவில் பல நபர்களுக்கு சாதி பார்த்து தான் சீட்டு கொடுத்துருக்காங்க, மாற்றுக்கிறதே இல்லை. திமுகவில் ரொம்ப மைன்யூட்டாக பார்த்து ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா, நாளைக்கு நம்ம ஆட்சி அமைச்சிட்டோம் அப்படின்னா அந்த தொகுதியில் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா அந்த மாவட்டத்தை கட்ட ரெப்ரசென்ட் பண்ண முடியுமான்னு பார்த்து தான் சாதி பார்த்து கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் எங்கே நிற்கிறார்? குளத்தூரில் நிற்கிறார். குளத்தூர் தொகுதியில் வந்து அவருடைய சமூகத்திற்கு வாக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவருடைய சமூகத்துக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே பெருசாக வாக்கு கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன், அங்கேயும் இல்லை. அப்போ அவர்கள் வந்து ஒரு கேஸ்ட் நியூட்ரலான லீடராக தான் ஸ்டாலினை வந்து மக்கள் வந்து வச்சிருக்கிறாங்க. அவர் அப்படி தான் இருக்கிறாப்புல. எடப்பாடி வந்து அவர் எடப்பாடி தொகுதியில் கண்டிப்பாக அவரோட சார்ந்த சமூகமும் வாக்கு அதிகம், அங்கே வன்னியர்களும் அதிகம். நீங்கள் அதையும் பார்க்கணும். வெறுமனே அவர் சமூக வாக்குகளை மட்டுமே வச்சு அவர் ஜெயிக்கல, அங்கே வன்னியர் சமூக மக்களும் ரொம்ப கணிசமாக இருப்பாங்க. அதே நீங்கள் சீமான் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, காரைக்குடியில் அவர் சார்ந்த சமூகம் வாக்களிச்சாங்க அப்படின்னா அவரால் டெபாசிட் கூட வாங்க முடியாது. ஏன்னா அவர்கள் ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி. அங்கே வந்து பிற சமூகங்கள், நிறைய சமூகங்கள் வந்து அதிகமாக எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு தனித்த மெஜாரிட்டியாக பெருசாக ஒரே சமூகம்ன்றது கிடையாது. இருந்தாலும் அவர் சார்ந்த சமூகன்றது ரொம்ப ரொம்ப குறைவு. எப்படி பார்த்தாலும் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாதி கணக்கு போட்டு ஒரு இடத்துல நிற்கல. சொந்த தொகுதி, இதற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி அதிகப்படியான வாக்குகள் வாங்கிய தொகுதிங்கிற கணக்கு போட்டு அங்கே நிற்கிறாங்க. ஆனால் நீங்கள் விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 தொகுதியில் நிற்கிறாப்புல, ரெண்டுமே வந்து ஒரு சாதி மத கணக்கு. அதான் ஒருத்தர் கூட கேள்வி கேட்டிருந்தாரு, நீங்கள் கொள்கை தலைவர் அம்பேத்கர் வச்சிருக்கீங்க, பெரியார் வச்சிருக்கீங்க, இப்படி நீங்கள் நிற்கிறீங்களேன்னு சொல்லிட்டு. இது கேள்வி கேட்கப்பட வேண்டியது தான். இப்போ நம்ம ஸ்டாலினோ எடப்பாடியோ அவருடைய கட்சிக்காரர்களை ஒரு இடத்துல சாதி பார்த்து நிப்பாட்டுறதை நாம் பெரியாரோட கொஸ்டின் பண்ண வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா அது காலாகாலமாக அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு மாற்றுனாங்கன்னு வரக்கூடிய கட்சிகளை பார்த்தா நம்ம அதிகப்படியான கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. நீங்கள் நல்லா பாருங்கள், சீமான் அவர்களுக்கு தூத்துக்குடி அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட தொகுதிகளிலையுமே வந்து வாக்குகள் அதிகம், தென் மாவட்டங்களே அதிகம். தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரியில் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் வீக்காக இருக்கும். நீங்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடிலாம் எடுத்துட்டிங்கன்னா வாக்குகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கேயுமே அதிகம் தான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிமுகவை விட நாம் தமிழருக்கு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் தேசிய கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் கொஞ்சம் நாம் தமிழர் கட்சி ரொம்ப கூடுதலாக கலப்பணி செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் தூத்துக்குடி, திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாகவே வந்து நாம் தமிழர் கட்சிக்கான ஆதரத்தில் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துலலாம் சீமான் போட்டியிடல. சொல்லப்போனால் கடந்த தேர்தலிலேயே சீமான் தூத்துக்குடியில் நிற்கணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து திட்டம்லாம் போட்டு கொடுத்தாங்க. ஆனால் நிற்கலை. அங்கே நின்னா சாதி முத்திரை குத்துவாங்க, அங்கே நின்னா வந்து தன்னுடைய சொந்த சமூக வாக்குகளை வாங்குறதுக்காக சீமான் நிற்பாங்கன்ற ஒரு பேர் வரும். நாம் தமிழர் கட்சிக்கான தனித்துவம் வந்து போயிடும். அப்படிங்கிறதுனாலேயே வம்படியாக வந்து என்ன பண்ணார், திருவொற்றியூரில் நின்னார். திருவொற்றியூரில் வந்து திருவொற்றியூர், கடலூருக்குலாம் அந்த சாதி வாக்கு அந்த கணக்குங்கள்லாம் பெருசாலாம் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. இருந்தாலும் சீமான் அங்கே போட்டி போட்டார். ஆனால் இப்போ விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திட்டம் போட்டு அந்த வாக்கு வங்கியின் அடிப்படையில் நம்ம இவங்க வாக்குகள் நமக்கு வந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற கணக்கில் வந்து போட்டிடுறாரு. ஆனால் அதற்கும் வந்து அங்கே ஈஸியெல்லாம் வெற்றி பெறதுக்கான சூழல் வந்து இங்கே இல்லை. இப்போ நீங்கள் திருச்சி கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இனிகோ இருதயராஜ் அவர்கள் வந்து போட்டிடுறாரு. அங்கேயும் கண்டிப்பாக ஒரு டஃப் ஃபைட் இருக்கும். ஏற்கனவே வந்து ஒரு கணிசமான வாக்கு வித்தியாசத்தை தான் கடந்த முறை வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த முறையும் வந்து விஜய்க்கு வந்து ஒரு டஃப் ஃபைட் தான் கண்டிப்பாக திருச்சி கிழக்கில் வந்து இருக்கும். பெரம்பூர்லையுமே வந்து திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளரும் முன்னாள் எம்எல்ஏ, அவர் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்த ஒரு நபர் தான். ஸோ கண்டிப்பாக 2 தொகுதியிலையுமே ஒரு டஃப் ஃபைட் இருக்கும். ஒருவேளை விஜய் அவர்கள் வெற்றி பெற்றாலுமே கூட அவர் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் எந்த மாதிரியா இருக்கும், ஒரு சாதி மதம் பார்த்து வேட்பாளராக களமிறங்கும் போது அவர்கள் வந்து எந்த மாதிரி அரசியல் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான ஒரு முன்னுதாரணம் தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்போ திமுக மாதிரி தான் ஒரு பாலிடிக்ஸ் வந்து டிவிக்கே பண்ணுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ வேட்பாளர் பட்டியல் வந்து கிட்டத்தட்ட வெளியாகி எல்லா இடத்துலையுமே இப்போ நாளையிலேருந்து களப்பணி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நேரடியாக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் போய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க. இன்னுமே வந்து இப்போ இந்த உட்கட்சி பூசல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தேர்தல் கிட்ட நெருங்கும் போது நமக்கு தெரியும். வெளியிருந்து எதிரிகள் வர தேவையில்லை. இந்த முறை திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சியை விட கட்சியில் உள்ள உட்கட்சி பிரச்சனை, உட்கட்சி மோதுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அது போக போக நமக்கு தெரிய வரும். கூட்டணி கட்சியில் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க போகிறாங்க, ஏற்கனவே கட்சியில் இருக்கிறவங்க நமக்கு எதிராக என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல கட்டமான பஞ்சாயத்தில் இனிமேல் வர இருக்குது. நம்ம பொறுத்திருந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். நன்றி.